வணக்கம். கேரளாவுடைய வடபகுதியான வயநாடு மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய கிராமங்கள்ல மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு 300க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்திருக்காங்க. பலரையும் காணப்படவில்லை. இந்த காணப்படவில்லை அப்படிங்கிற மக்களை இறுதி முடிவு தெரிஞ்சா இந்த மரணங்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி அஞ்சப்படுது. இந்த செய்தியை சர்வதேச அளவுலையும் தமிழக அளவுலையும் இந்தியாவும் பேசிட்டு இருக்கு. இதுல குறிப்பா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு இரக்க உணர்வு பேசப்படுது, அல்லது உதவி மனப்பான்மை பேசப்படுது, அல்லது இதுக்கான அடிப்படை காரணங்கள் தனிநபர் பொறுப்பு அப்படின்னு சுருக்கி பேசுறாங்க. உண்மை இதுவா? ஆயிரக்கணக்கான வீடியோ வந்தாலும் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான விஷயத்த பெரிய அளவுக்கு யாரும் பேசப்பட்டதா தெரியல. அதனாலதான் இந்த பிரச்சனையின் அடி ஆழம் என்ன, இது இனிமேலும் நடக்காமல் இருப்பதற்கான வழிமுறை என்ன அப்படிங்கிறத பேச வேண்டிய அவசியத்தை நம்ம உணர்றோங்கிற முறையில இந்த வீடியோ பேச வேண்டிய அவசியம் இருக்கு. என்னன்னு சொன்னா, இந்த நிலச்சரிவு அப்படிங்கிறது மலைகள் நிலங்களுக்கு உள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயம். லேண்ட்ஸ்லைடர் வெளியில வரக்கூடிய அதீத மழை அப்படிங்கிறது இயற்கை தட்பவெப்பநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அந்த மாற்றங்களுக்கு அடிப்படையில் யாரு காரணமா இருக்காருன்னு சொன்னா, இப்போ பொதுவா கேரளாவில் நடந்த இந்த கொடும் மழை அப்படிங்கிறது ஒரு 48 மணி நேரத்துல ஏறத்தாழ 572 சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அப்ப ஒரு 6 மாதம் பெய்யக்கூடிய மழையை 6 நாள்ல கொட்டி தீர்க்க முடியும் அப்படிங்கிற நிலைமை எப்படி உருவாகுதுன்னு சொன்னா, கேரளாவின் மேற்கு கடற்கரையோரம் அமைந்திருக்கக்கூடிய இந்த அரபிக்கடல் மிகப்பெரிய அளவுக்கு வெப்பமண்டலமா மாறி தண்ணி அதிகமா சூடேறி ஆவியாக மேலே கருமேகமா பரவலா இருக்கிறதுக்கு பதிலாக அடுக்கடுக்கா ஏறத்தாழ அந்த உயரமே 4-5 கிலோமீட்டருக்கு கருமேகங்கள் சூழ்ந்து அது பரவலாக மழையை கொட்டுறதுக்கு பதிலா ஒரு பெரிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி எப்படி உடஞ்சி கீழே கொட்டுமோ, அதாவது ஒரு புனல்ல தண்ணியை ஊற்றி ஒரு குழாய் வழியா எப்படி ஃபோர்ஸஸா இறக்குவோமோ, அந்த மாதிரி இந்த மழையை மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய இதுவரைக்கும் பார்க்காத ஒரு மழையா அங்கங்க கொட்டி ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது. அதனாலதான் இதுவரைக்கும் பார்க்க முடியாத மழையை இந்த ஜெனரேஷன் பார்க்குது. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உருவாக்குது. எப்படி உருவாக்குதுன்னு சொன்னா, அது வரக்கூடிய பகுதிகள் பெரிய அளவுக்கு மலைப்பகுதி காடுகள் இருந்த பகுதியா இருக்கிற இடத்துல ஏற்கனவே வனக்காடுகளை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா கடும் பாறைகளை கொண்ட மேற்கு தொடர்ச்சி மலை ரொம்பவும் இறுக்கமானது, கடினமானது. இமயமலை மாதிரி அல்ல. இமயமலை என்பது ஒரு ஒரு சலசலப்பான சரளை மண் மாதிரியா இருக்கும். ரொம்ப எளிதில சரிவு ஏற்படும். ஆனா மேற்கு தொடர்ச்சி மலை அப்படி கிடையாது. பல லட்சங்கள் வயதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த மலைகளை ஏன் உறுதி இழப்பு தன்மைக்கு கொண்டு போனதுக்கு யாரு காரணம் அப்படின்னு பார்த்தா, நூற்றுக்கணக்கான ஆண்டுகளா வளர்ந்து வேர் பிடித்து, அதாவது மரங்களுடைய வேர் ஆணி வேர் மட்டும் கிடையாது, பக்க வேறு சல்லி வேறுன்னு சொல்லி வளர்ந்து படர்ந்து மண்ணையும் மலையையும் கவ்வி வளரக்கூடிய ஒரு மலை அமைப்பு தான் மேற்கு தொடர்ச்சி மலை காடுகள். அந்த காடுகளை பெரிய அளவுக்கு காட்டு மரங்களை அழிச்சிட்டு வனத்தோட்டங்களா, அதாவது தேயிலை தோட்டங்களா, காப்பி தோட்டங்களா, சீரக தோட்டங்களா, அப்ப ரப்பர் தோட்டங்களா, ஏலக்காய் தோட்டங்களா, இப்படி பணப்பயிரா அங்க கார்பரேட் முதலாளிகளுக்கு சேவை செய்யக்கூடிய நபர்களா தங்களை மாத்தி அந்த வனப்பரப்புகள் முழுவதையும் அழிச்சு மண்ணோட தன்மையையும் மலையோட தன்மையையும் அவங்க மாத்தி வச்சிருக்காங்க. அப்ப ஒரு பக்கம் சர்வதேசிய அளவுல கடல் வெப்பமாகிறது, பனிப்பாறை உருகிறது, அப்புறம் மிகப்பெரிய கடல் புயல்கள் வர்றது, துருவங்கள் தன்னுடைய நிலப்பரப்பிலிருந்து தண்ணீரை அதிகப்படுத்துறது, இதெல்லாம் ஏதோ ஒரு பகுதியில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் வேறு ஒரு ஏதோ ஒரு பகுதியை மாற்றத்துக்கு உள்ளாக்குது. இது வெளியிலிருந்து வரக்கூடிய பிரச்சனை. உள்ளுக்குள்ள அந்தந்த நாட்டு கார்பரேட் தரகு முதலாளிகள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, மலைகளையும் ஆறுகளையும் நிலப்பரப்பையும் கடல்களையும் கூறு போட்டு விற்கிறதுக்காக அன்றாட எப்படியாவது ஒரு லாப நோக்கத்தோட இதை சிதைக்கணும் அப்படிங்கிற முறையில வேலை செய்யறது இல்ல. ஏற்கனவே மலையை சிதைச்சு வச்சுக்கிறது, வெளியிலிருந்து வரக்கூடிய தட்பவெப்பநிலை வரக்கூடிய மாற்றங்கள்ல கனமழை வர்றது, இது ரெண்டும் சேர்ந்துதான் 30 டிகிரி கோண அளவு இருக்கக்கூடிய இந்த வயநாடு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மலைச்சரிவு ஏறத்தாழ 1000க்கும் மேற்பட்ட அடிகள்ல இருந்து அந்த நிலச்சரிவு ஏற்பட்டு உருண்டு கீழே அந்த இருவழிஞ்சி ஆறு அப்படிங்கிற ஆத்தையும் மீறி அந்த ஆத்தோட தண்ணியை தடுத்து ஆத்தோட போக்கையை மாற்றி ஏறத்தாழ 100கணக்கான கிலோமீட்டர் அங்க இருக்கக்கூடிய மனிதர்களை அடிச்சு கொண்டு போயிருக்கு. 190 கிலோமீட்டர் பக்கத்துல போய் இறந்த உடல்களை எடுத்திருக்கிறாங்க. இது எவ்வளவு கொடூரமானதுன்னு பாருங்க. அப்ப பிரச்சனை இங்க இருக்கிறத விட்டுட்டு மக்கள் குடியேற்றத்தாலதான் வருது அப்படின்னு சொல்றாங்க. உண்மை அதுவா? அது கிடையாது. சமதள பரப்புல இருக்கக்கூடிய
மாஃபியா, லேண்ட் மாஃபியாலாம் ரியல் எஸ்டேட்ல வந்து பெரிய அளவுக்கு சம்பாரிச்சு கொண்டு போய் இந்த மாதிரியான சரிவு நிலங்கள்ல அல்லது ரெசார்ட்ஸ் கட்டணும், அல்லது வந்து இண்டிவிஜுவல் விழா கட்டணும், அல்லது வந்து அங்க வந்து ஒரு சர்வதேசிய தரத்தோடு கூடிய ஒரு காடுகள்ல வாழக்கூடிய ஒரு ஒரு வித்தியாசமான உணர்வை ஏற்படுத்தக்கூடிய இடத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற முறையில குறைந்த விலையில கொண்டு போய் முதலீடு செஞ்சு அந்த கட்டுமானங்களுக்கு தேவையான மண்ணையும் மணலையும் ஜல்லியையும் பாறையையும் அந்த மலைகளையே உடைக்கிறது. அது மட்டும் இல்லாம அங்க மின்சாரத்துக்காக மிகப்பெரிய டவர் அதாவது பவர் விண்டு மில்லை உருவாக்குறது. கார்பரேட்டுகளுக்கு வேலை செய்யக்கூடிய தரகு முதலாளிகளோ ரியல் எஸ்டேட் ஓனர்களோ காடுகளை வந்து பங்கு போடக்கூடிய முதலாளிகள் தான் இதுக்கு காரணமே ஒழிய அங்க இருக்கக்கூடிய பழங்குடிகள், அதாவது வெள்ளைக்காரன் கொண்டு வந்த 1920க்கான வனச்சட்டம் வந்து அந்த காடுகளுக்கான உரிமையை வந்து அந்த வனப்பகுதி மக்களுக்கு வந்து மறுத்துச்சு. இத மெல்ல மெல்ல ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மக்கள் வந்து தன்னுடைய உரிமைக்காக போராடுற பொழுதுதான் வேற வழியே இல்லாம 2011 காட்கில் கமிட்டி அப்படிங்கிற முறையில பாராளுமன்றத்தில் ஒரு விவாதம் நடத்தி ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க. அந்த அறிக்கையை கேரள அரசும் ஏத்துக்கல, பிற எந்த ஸ்டேட்டும் ஏத்துக்கல, குறிப்பா ஒன்றிய மோடி அரசு ஏத்துக்கவே இல்லை. சரி, அதுல சில காம்ப்ரமைஸ் பண்ணி 2013 மாதவ் காட்கில் கமிட்டி வேண்டாம், கசூரங்கன் கமிட்டியாவது ஏத்துங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வரைக்கும் கேரள அரசு அதை ஏத்துக்கல. ஏன் ஏத்துக்கல? அப்ப மாதவ் காட்கில் அல்லது கசூரங்கனுடைய கமிட்டி கேரள அரசுடைய இயல்பான இயற்கை சார்ந்த வளர்ச்சிக்கு தடையா இருக்குன்னு சொன்னா ஏன் இந்த பிரச்சனை நடக்குது? அப்ப இந்த கமிட்டியுடைய பரிந்துரைகளை ஏன் நீங்க ஏத்துக்கிறது இல்ல? ஒன்றிய அரசும் ஏத்துக்கிறது இல்ல, கேரள அரசும் ஏத்துக்கிறதுன்னு சொன்னா அப்ப மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாக்கிறதுல ஒன்றிய அரசுக்கும் கேரள அரசுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு? இந்த விஷயத்த ஒன்றிய அரசோடு சேர்ந்து கேரள அரசும் பரிசீலிக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா இந்த வயநாடு பிரச்சனைங்கிறது வந்து அது ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய ராகுல் காந்திக்கு சொந்தமான தொகுதி அப்படிங்கிறதுனால அது 3 டைமென்ஷன்ல பாக்குறாங்க. ஒண்ணு, ஒன்றிய அரசு ராகுல் காந்தியோட பிரச்சனையா ஒதுக்கி விடுது. இன்னொரு பக்கம் கேரள அரசு அதை பெரிய அளவுக்கு கண்டுகொள்ளாம விட்டத்தின் விளைவாக இந்த அளவுக்கு பிரச்சனை போயிருக்கு. ஒரு பக்கம் அமித்ஷா சொல்றாரு, நாங்க 23ஆம் தேதியே இந்த அலர்ட் பத்தி சொல்லிட்டோம், அதிகபட்சமான மழை பெய்ய போகுதுன்னு சொல்லிட்டோம், டிசாஸ்டர் வரப்போகுதுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு போய் சொல்றாரு. அதே அறிக்கைய இன்னொரு பக்கம் கேரள முதல்வர் கையில் வச்சுக்கிட்டு படிச்சு சொல்றாரு, அவங்க அறிக்கை கொடுத்தது சரிதான், ஆனா 20 சென்டிமீட்டர் மலைக்கு கீழே பெய்யக்கூடிய ஒரு ஆரஞ்சு அலர்ட் தான் அவங்க சொன்னாங்களே ஒழிய இது இங்க மட்டும் கிடையாது. அன்றாடம் ஒன்றிய அரசு தான் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய தட்பவெப்பநிலை, சேட்டலைட் மாதிரியான அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பங்களை அப்பப்போது அனுப்புறது வழக்கம் தான். ஆனா அவங்க ரெட் அலர்ட் எப்ப கொடுக்குறாங்கன்னு சொன்னா எல்லா சம்பவங்களும் நடந்து முடிந்த 30ஆம் தேதி காலையில 6 மணிக்கு தான் அறிவிக்கிறாங்க. அப்ப திட்டமிட்டு முன்கூட்டியே சொல்ல வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கிறத அவங்க கைகடிவு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநில அரசால என்ன பண்ண முடியுமோ அந்த வேலையை செய்யறாங்க. அப்ப நான் முன்னாடியே சொன்னேன், நீ கேட்கல அல்லது நீ கேட்காம இருக்கதான் நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறத பிரச்சனை. ஒரு சம்பவம் நடந்தாச்சு, இந்த சம்பவத்துல உன் பங்குக்கு என்ன என் பங்குக்கு என்னன்னு இறங்கி செய்யறதான பிரச்சனை முடியும். இதை விட்டுட்டு ஒன்னால என்னாலன்னு பேசிட்டு இருக்கிறது வந்து பல பரிச்சு பார்க்கிற விஷயமா பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தான்னு சொன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய புதிதாக வந்திருக்கக்கூடிய அந்த திருச்சூர் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் கோபி கிட்ட போய் கேட்குறாங்க, இதை வந்து ஒரு தேசிய பேரிடரை அறிவிக்க முடியுமான்னு சொன்னா அப்படி ஒரு அவசியமே இல்லையே, பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப பார்க்கலாம்னு சொன்னா எங்க வயநாடுக்கு வந்து அவர் பிரச்சனை கிடையாதா? அவருடைய தொகுதிக்கு ஒரு நிலநடுக்கம் வந்தாதான் பார்ப்பாரா? அவருடைய தொகுதிக்கு ஒரு நிலச்சரி வந்தாதான் பார்ப்பாரா? அப்ப நேற்று வரை ஒரு நடிகரா இருந்தவர், நேற்று வரை அனைத்து கேரள மக்களுக்கும் ஒரு கதாநாயகனா இருந்தவர் இன்னைக்கு மக்கள் விரோதியா மாறுறாரு. ஏன் அப்படின்னு சொன்னா அவர் ஒரு சங்கி அரசியலை ஏத்துக்கிட்டாரு. இது அவரோட முடியல. அப்ப ஒரு ஒன்றிய அரசுக்கு அந்தந்த மாநிலங்களிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களா அனுப்பாத பட்சத்துல அந்த மாநிலங்களுக்கு துரோகம் தான் செய்வோம் அப்படிங்கிறத நிர்மலா சீதாராமனுடைய கடந்த பட்ஜெட்ல அறிவிச்ச வார்த்தைய தமிழ்நாட்டில் அன்புமணி ராமதாஸ் சொன்னார். இப்ப அன்புமணி ராமதாஸ் சொல்றதுக்கும் சுரேஷ் கோபி சொல்றதுக்கும் ஊடகத்துல சங்கிகள் பேசுறது என்ன வேறுபாடு இருக்கு? இவங்களுக்கு எல்லாம் ஒரே புள்ளியில இணைய வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா இது கார்பரேட்டுக்கு தரகு வேலை செய்யக்கூடிய ஒரு காவி பாசிஸ்டுகளுக்கான நாடா மாத்தணும். அந்த வகையில ஒரு சாவை கூட எப்படி ஒன்றிய அரசுக்கு, அதாவது மோடி அரசுக்கு சாதகமா மாத்தலாம், ஒரு பிணத்தை வச்சு எப்படி அரசியல் பண்ணலாம், அதுல எப்படி ஒரு பரிதாப உணர்வை அரசியல் பண்ணலாம் அப்படிங்கிற முறையில அங்க வழங்கக்கூடிய தன்னாளர்கள் வந்து பொருள்கள் வழங்கிட்டு இருக்காங்க, உணவு தந்துட்டு இருக்காங்க, பிஸ்கட் தந்துட்டு இருக்காங்க, இன்னும் பல பொருட்கள் வழங்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு நடிகை வந்து சில பொருள்களை விநியோகம் பண்றாங்க. அதுல RSS திட்டமிட்டே உள்ள பூந்து RSS உடைய
அந்த பாடல்களை பின்புலமா வச்சு ஆர்எஸ்எஸ் உடைய லேபிளை வச்சு வயநாடு ஆர்எஸ்எஸ் விங் அப்படிங்கிற முறையில் அந்த பொருள்களை விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்துன்னு சொன்ன அறியாமையில், இன்னொரு பக்கம் இந்திய ராணுவம் வந்து பொதுவானது. இந்திய ராணுவம் நேரடியாக உடனடியாக வந்து எதையும் செய்ய முடியாம ஹெலிகாப்டர்ல மெட்டீரியல்லாம் கொண்டு வந்து இறக்கி 2-3 நாள் கழிச்சு ஒரு பாலம் கட்டி அந்த சேத்தோடு நின்றுக்கிட்டு என்ன பாட்டு பாடுறாங்கன்னு சொன்ன அந்த ராணுவ வீரர்கள் வந்து பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு பேசுறாங்க. இது பாரத் மாதா கி ஜெய் அப்படிங்கிறது வந்து இந்திய ராணுவத்தோட ஒத்த குரலா? அப்படிதான் அறிவிக்கப்பட்டிருக்கா? அப்ப இந்திய ராணுவம் வந்து யாருடைய ராணுவம்? மோடியுடைய சொந்த ராணுவமா? அது ஆர்எஸ்எஸ் ராணுவமா? ஒருவேளை இவங்க சொல்லக்கூடிய அரசு ஊழியர்கள் ஆர்எஸ்எஸ் இருக்கலாம், ராணுவ வீரர்கள் ஆர்எஸ் இருக்கலாம் அப்படிங்கிற நடைமுறையில காட்டுறாங்களா? அப்ப இதெல்லாம் பாக்குற பொழுது என்னன்னு சொல்றதுன்னா, அனைத்தையுமே ஆர்எஸ்எஸ் வந்து தன்மையப்படுத்துது அல்லது மோடி ஆர்எஸ்எஸ்க்கு பக்கம் தள்ளி விடுறாரு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. இங்க இறந்து போன ஒரு மக்களும் யாரு தன்னை விட்டுட்டு போனாங்களோ அவங்கள வந்து பார்க்க ஆள் இல்லாம இறந்து போனவர்களுக்கு பதிலாக, அதாவது ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தையை விட்டுட்டு செத்து போயிடுறாங்க, அந்த குழந்தைக்கு பாலூட்டும் தாயாக தன்னுடைய குழந்தை இழந்த தாய் மாறுறான். ஒரு விலங்கு கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூதாட்டியை தாக்காம நின்று அதனுடைய இழப்பை நினைச்சு அது அழுதுட்டு இருக்கு. நாய் கூட இறந்து போன தன்னுடைய வீட்டு உரிமையாளரை மண்ணுக்குள்ள இருக்காருன்னு காரணம்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல ஒரு பால் குடிக்காம பிஸ்கட் திங்காம உட்கார்ந்து இருக்கு. ஆனா ஆர்எஸ்எஸ் சங்கி இளைஞர்களை என்ன பண்றானுங்கன்னு சொன்னா, பாகிஸ்தானாக மாறக்கூடிய கேரள வயநாடு ஒழிந்து போகட்டும் மகிழ்ச்சி அப்படின்னு போடுறான். இன்னொரு பக்கம், நீ எதுக்கு வந்து என்னோட மோடிட்ட வந்து நிவாரணம் கேட்கிற, நீ வந்து பிஜேபிக்கா ஓட்டு போட்ட, இந்து கடவுள் உன்னை பாதிச்சிருச்சு இப்படிலாம் சொல்லி நீங்க இங்க இருக்காதீங்கடா, மாட்டுக்கறி விற்பனை குறைஞ்சு போச்சு, நீங்க வந்து அரேபிய நாடுகளுக்கு கிளம்புங்க இப்படிலாம் பதிவிடுறாங்க. இதெல்லாம் பார்க்கிற பொழுது ஒரு ஒட்டுமொத்தமாக மனிதநேயம் அற்றுப்போன ஒரு லும்பன் கூட்டத்தை ஆர்எஸ்எஸ் பிஜேபியும் உருவாக்கிட்டு இருக்கு. குறிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமா இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவை திட்டமிட்டு ஆர்எஸ்எஸ் தன்மையப்படுத்துது. இதுல யாரும் பலியாக கூடாது, இதை வந்து கொஞ்சம் உரைகளாக நம்ம பார்க்கணும், இளைஞர்கள் இதுக்கு எதிராக வினையாற்றணும், இது எப்படிப்பட்ட கருத்துருவாக்கத்துக்கு செல்லும் அப்படிங்கிற அபாயத்தை உணரணுங்கிற முறையில நீங்க புரிஞ்சுக்கணும். இது தமிழ்நாடு, கேரளா அல்லது வந்து அந்த சொந்த மண்ணில் உள்ள நபர்களுடைய இழப்பு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா யாரும் பெரிய அளவு கண்டுகொள்ளாத ஒரு விஷயம், குறிப்பா இந்த வயநாட்டை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த தேயிலை தோட்டங்களை வேலை செய்யறதுக்காக வடகிழக்கு மாநிலமான அஸ்ஸாமில் இருந்து அதிகமாக தனக்கு தெரிந்த அந்த தேயிலை தோட்டத்தை வேலை பணியாளர்கள் அதிகமா இருக்கிறாங்க. இப்ப கேரளாவில் தாயை இழந்தா தந்தை இருக்கிறாரு, தந்தை இழந்தா தாய் இருக்காங்க, இரண்டை இழந்தா கேரளா இருக்கு அல்லது பொதுமக்கள் இருக்காங்க. ஆனால் இந்த மைக்ரேட் தொழிலாளியாக இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தொழிலாளிகளை, அதாவது தேயிலை தோட்டத்திலையும் காப்பி தோட்டத்திலையும் அல்லது வேறு பணிகளுக்காகவும் வேறு மாநிலத்தை விட்டு மாநிலம் வந்தக்கூடிய தொழிலாளர்கள் வந்து நிர்கதியா நிற்கிறாங்க. பாதி பேர் என்ன ஆனாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, அது போன்ற மாநிலங்களிலிருந்து வேலைக்கு வரக்கூடிய நபர்கள் எந்த மாநிலத்துல எந்த மாவட்டத்துல என்ன வேலை செய்யறாங்க அப்படின்னு கூட தெரியாத ஒரு விஷயமா இருக்கு. அப்ப இந்த தொழிலாளர்கள் வந்து உண்மையிலேயே இந்த பகுதியில தான் வாழ்றாங்களா, இந்த மண்ணோடு மண்ணா புதஞ்சாங்களா அப்படின்னு அவங்க குடும்பங்களுக்கு கூட செய்தி முழுவதும் போய் சேரவில்லை. அவர்களுடைய நிலை ஒரு மோசமான நிலைமை. அவர்களை வந்து கண்டும் காணாமலும் நாம் விட்டுவிடக் கூடாது. அவர்கள் நம்முடைய இரத்த உறவுகளா நினைச்சு அந்த தொழிலாளர்களுக்கான ஆறுதலையும் அல்லது தகவலையும் தெரிவிக்க வேண்டும். இது ஒரு பக்கம் இருக்குதுன்னு சொன்னா, இனிமேல் இந்த சமூகத்துல இது போன்ற இயற்கை பேரிடருக்கு அடிப்படையான கார்ப்பரேட் உற்பத்தி முறையை மையமாக வைத்து ஒரு சமூகத்தை இயக்கக்கூடிய, அதாவது மாநிலம் அல்லாத, நாடு அல்லாத, கண்டங்கள் அல்லாத ஒட்டுமொத்த, அதாவது ஒட்டுமொத்த உலகையும் ஏதேனும் ஒரு தத்துவத்தின் உற்பத்தியின் அடிப்படையில் தான் இயக்கிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் முதலாளித்துவம், அதுதான் கார்ப்பரேட், அதுதான் ஏகாதிபத்தியம், அதுதான் இயற்கையை வந்து சுக்குநூற உடைச்சி தாறுமாறா வேட்டையாடி லாபத்தை மட்டுமே தன்னுடைய வெறியா வச்சு வேலை செய்யக்கூடிய அந்த பாலிசி. அதுக்கு ஒரு நபரும் எந்த அளவுக்கு தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்யணும், அல்லது இந்த நிலச்சரிவின் உள்ளடக்கம் கார்ப்பரேட்டோட சுரண்டல், அல்லது இந்த டீ எஸ்டேட் அல்லது இந்த பணப்பயிர் மாதிரியான தோட்டப்பயிர்களுக்கு அடிப்படையில் இருக்கிறது ஒரு உலகமயம் தாராளமயம் என்கிற அரசியல் புரிதலோடு இந்த பிரச்சனையை பார்க்கணும். இதை விட்டுட்டு ஒரு உச்சி கொட்டுற வேலையாகவும் ஒரு ஒப்பாரி வைக்கிற வேலையாகவும் அல்லது தினந்தோறும் ஒரு குடும்ப சீரியலை பார்த்து அழுகுறதையும் ஒரு வைல்ட் லைஃப் நேஷனல் ஜியோகிராபில வந்து ஒரு புள்ளி விவரங்களையும் ஒரு விலங்குகளையும் தேடுற மாதிரியான ஒரு கலப்பு வீடியோவை பார்த்துட்டு ஒதுங்கிடக்கூடாது. அப்படிங்கிற முறையில ஒரு நபருக்கும் இது போன்ற இயற்கையை காப்பாற்றணும். இயற்கையை காப்பாற்றுவதில் தான் மனித சமூகத்தின் அக்கறை இருக்கு. மனித சமூகம் நல்ல விதமா வாழணும்னு சொன்னா இயற்கையோடு இணைந்து வாழணும். இயற்கையில மனிதனும் ஒரு அங்கம் அப்படின்னு பார்க்கணும்.
ஆனா இயல்புல மனிதர்கள் நினைக்கிறாங்கன்னு சொன்னா இயற்கை வேறு, மனிதர்கள் வேறு. இயற்கையை தன்னிலிருந்து பிரித்து பார்க்கறான். இயற்கையில ஒரு சின்ன குப்பை தான் மனிதன், இயற்கையில ஒரு சின்ன குப்பை தான் விலங்கு. ஆக ஒட்டுமொத்த இயற்கையும் தன்னுடைய உயிரோடு, தன்னோடு உடல் உறுப்புகளோடு இணைந்தது. இயற்கைக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னு சொன்னா தன்னுடைய உடலுக்கு ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறதோடு ஐக்கியப்படுத்தி பார்க்கணும். அந்த அறிவை, அந்த கல்வி முறையை, அந்த போராட்ட உணர்வை, அந்த சூடு சொரணைய மனிதர்கள் தெரிஞ்சுக்கணும். அது இல்லாம நான் போனேன், 1000 பிஸ்கட் வாங்கி கொடுத்தேன், ஒரு 50 துணியை வாங்கி கொடுத்தேன், ஒரு 2 நாள் அங்க சேத்த வாரி போட்ட, மண்ணை வாரி போட்டோம்னா அது இன்னைக்கு நடக்குமே ஒழிய நாளைக்கு தமிழ்நாடு, நாளைய மறுநாள் கர்நாடகா, இது மாதிரி இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் இந்த இயற்கை சூறையாடல் ஓயும் வரை இந்த இயற்கை பேரிடர்கள் வந்தே தீரும். எனவே இயற்கை பேரிடர்களை ஒழிக்கணும்னு சொன்னா இயற்கை பேரிடருக்கு இந்த பாலிசி தான் பிரச்சனை. இந்த பாலிசியை மையப்படுத்தக்கூடியது கார்பரேட்டுக்கு அதிகபட்சமான உற்பத்தியை செய்து தருவதற்காக ஒரு மூட நம்பிக்கையை தன்மையப்படுத்தி பிற்போக்கு உற்பத்தி முறையில மக்களை வச்சிருக்கிறது இந்த காவி பாசிசம். அப்ப ஒரு கடவுளின் தேசம் கேரளா அப்படின்னு சொல்றது உண்மையாகும்னு சொன்னா உடனடியா கார்பரேட் எதிர்க்கணும், காவி பாசிஸ்டுகளை எதிர்க்கணும். இல்லைன்னு சொன்னா கேரளா கடவுள் தேசம் அல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவும் பிணங்களின் தேசமா மாறும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு முடிக்கிறோம். நன்றி, வணக்கம்.